கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 1 ராஜாக்கள் அதிகாரம் 20 கேள்விகளும் பதில்களும். தன் சேனைகளுடன் சமாரியாவை முற்றுகை போட்டவன் யார்? பெனாதாத். பெனாதாத் சமாரியாவை முற்றுகை போட எத்தனை ராஜாக்களுடன் போனான்? 32. உன்னுடைய வெள்ளியும் உன்னுடைய பொன்னும் என்னுடையது. யார் யாரிடம் கூறியது? பெனாதாத் ஆகாபிடம். இஸ்ரவேலின் குமாரருக்குள் எப்படிப்பட்டவர்கள் தன்னுடையவர்கள் என்று பெனாதாத் கூறினான்? சமர்த்தராயிருக்கிறவர்கள். பெனாதாத் தன் ஊழியக்காரர் எவைகளை எடுத்துக்கொண்டு போவார்கள் என்று ஆகாப்புக்கு சொல்லி அனுப்பினான். ஆகாப்பின் கண்ணுக்கு பிரியமானவைகள். பெனாதாத்துக்கு செவி கொடுக்கவும் சம்மதிக்கவும் வேண்டாம் என்று ஆகாப்பிடம் கூறியவர்கள் யார்? சகல மூப்பரும் சகல ஜனங்களும். யார் ஆயுதம் உரிந்து போடுகிறவனைப் போல பெருமை பாராட்டல் ஆகாது. ஆயுதம் தரித்திருக்கிறவன். யாரை கொண்டு சீரியரை முறியடிப்பாய் என்று தீர்க்கதரிசி ஆகாப்பிடம் கூறினான்? மகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகர். மகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகர் எத்தனை பேர் இஸ்ரவேலில் இருந்தார்கள்? 232 பேர். ஆகாப் இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனத்தின் இலக்கம் டேஷ் என்று கண்டான். 7000 பேர். இஸ்ரவேலருக்கும் சீரியருக்கும் நடந்த யுத்தத்தில் முறியடிக்கப்பட்டவர்கள் யார்? சீரியர். சில குதிரை வீரரோடும் கூட தப்பியோடி போனவன் யார்? பெனாதாத். சீரியரில் மகா சங்காரம் உண்டாக வெட்டியவன் யார்? இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப். மறு வருஷத்தில் யார் இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதமாக வருவான் என்று தீர்க்கதரிசி கூறினான்? பெனாதாத். இஸ்ரவேலின் தேவர்கள் டேஷ் என்று சீரியா ராஜாவின் ஊழியக்காரர் கூறினார்கள். மலை தேவர்கள். எங்கே யுத்தம் பண்ணினால் இஸ்ரவேலரை மேற்கொள்வது நிச்சயம் என்று சீரியர் கூறினார்கள்? சமபூமியில். மறு வருஷத்தில் பெனாதாத் யாரோடு யுத்தம் பண்ண ஆப்பெக்குவுக்கு வந்தான்? இஸ்ரவேலர். இஸ்ரவேலர் சீரியருக்கு எதிரே எதை போல பாளையம் இறங்கினார்கள்? 2 சிறிய வெள்ளாட்டு கிடைகள். ஒரே நாளில் இஸ்ரவேலர் எத்தனை சீரியரை மடங்கடித்தார்கள்? 1,00,000. மீதியான சீரியர்கள் எதற்குள் ஓடிப்போனார்கள்? ஆபெக் பட்டணத்திற்குள். மீதியாயிருந்த எத்தனை பேர் ஆபெக் பட்டணத்தில் ஓடிப்போனார்கள்? 27,000. மீதியாயிருந்த 27,000 பேர் மேல் இடிந்து விழுந்தது எது? அலங்கம். நகரத்திற்குள் புகுந்து உள் அறையிலே பதுங்கியவன் யார்? பெனாதாத். யார் தயவுள்ள ராஜாக்கள் என்று பெனாதாத்தின் ஊழியக்காரர் கூறினார்கள்? இஸ்ரவேலின் ராஜாக்கள். பெனாதாத் தன்னை உயிரோடே வைக்கும்படி விண்ணப்பம் பண்ணுகிறார் என்று ஆகாப்போடே கூறியவர்கள் யார்? பெனாதாத்தின் ஊழியக்காரர். அவன் என் சகோதரன் என்று ஆகாப் யாரை கூறினான்? பெனாதாத். பெனாதாத்தோடே உடன்படிக்கை பண்ணியவன் யார்? ஆகாப். கர்த்தரின் சத்தத்துக்கு கீழ்ப்படியாமற் போன தீர்க்கதரிசிகளின் புத்திரனை கொன்று போட்டது எது? ஒரு சிங்கம். தன் முகத்தில் சாம்பலை போட்டு வேஷம் மாறினவனாய் ராஜாவுக்கு காத்திருந்தவன் யார்? தீர்க்கதரிசிகளின் புத்திரன்.
இஸ்ரவேலின் ராஜா வேஷம் மாறி இருந்தவனை யார் என்று அறிந்து கொண்டான். தீர்க்கதரிசிகளில் ஒருவன். கர்த்தர் சங்காரத்துக்கு நியமித்த மனுஷனை தப்பி போகவிட்டவன் யார்? ஆகாப். பெனாதாத்தின் பிராணனுக்கு எது ஈடாயிருக்கும் என்று தீர்க்கதரிசி கூறினான். ஆகாப்பின் பிராணன். பெனாதாத்தின் ஜனத்துக்கு எது ஈடாயிருக்கும் என்று தீர்க்கதரிசி கூறினான். ஆகாப்பின் ஜனம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இக்கேள்விகள் வேதாகம புதையல் புத்தகத்தில் எடுக்கப்பட்டவை. நன்றி.